தேர்தலை ஒத்திவைக்கும் முயற்சியை எதிர்க்கின்றோம். இலங்கை இந்தியாவிற்கும் இடையிலான உறவை வலுப்படுத்த ரணில் வலியுறுத்து. முதியோர் இல்லமாக மாறும் நாடாளுமன்றம் பௌத்த தேரர் விசனம். வவுனியா வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டியும் காவல்துறையினரின் அராஜகத்தை கண்டித்தும் முன்னெடுக்கப்பட உள்ள ஆர்ப்பாட்டத்தில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு கைது செய்யப்பட்டவர்களின் உறவுகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறித்த போராட்டமானது வவுனியாவில் இன்று காலை 10 மணியளவில் நடைபெற உள்ளது. சிவராத்திரி தினத்தன்று வவுனியா வடக்கு வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது ஆலய பூசகர் உள்ளிட்ட 8 பேரை காவல்துறையினர் அராஜகமாக கைது செய்து பொய் குற்றச்சாட்டு சுமத்தி விளக்கமறியலில் உள்ளனர். அவர்களில் 5 பேர் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் அதில் அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு அவர்களின் விடுதலைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என கைது செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் கோரியுள்ளனர். இலங்கைக்கான வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளை ஆதரிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எனினும் ஒருவரின் தனிப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய இலங்கையின் வளங்கள் விற்பனை செய்யப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதென நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் சொத்துக்களையும் வளங்களையும் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதனை எம்மால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தொடர்பில் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளை நாம் தொடர்ந்தும் எதிர்ப்போம். இதுவே எமது கட்சியின் நிலைப்பாடு. இலங்கையின் வளங்களை எதிர்காலத்துக்காக பாதுகாக்கப்பட வேண்டும் என மேலும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். தரமற்ற தடுப்பூசி மோசடியின் விசாரணைகள் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹிலிய ரம்புகவெல்ல தன்னை பிணையில் விடுவிக்க கோரி கொழும்பு மேல் நீதிமன்றில் மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். தனது சட்டத்தரணிகள் ஊடாக நேற்று இந்த மனுவை சமர்ப்பித்துள்ள நிலையில் இந்த மனு மீதான விசாரணைகள் மார்ச் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தரமற்ற தடுப்பு மருந்துகளை கொள்வனவு செய்தமை தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ரம்புகவெல்லவை பிணையில் விடுவிக்க மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் மறுத்துள்ளதுடன் வழக்கு விசாரணை முடியும் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் பொது சொத்து சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தம்முடைய பிணை கோரிக்கையை நீதவான் நிராகரித்தமை சட்டத்திற்கு முரணானது என ரம்புகவெல்ல தனது பிணை விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி தம்மை எந்த நிபந்தனையிலும் பிணையில் விடுவிக்க உத்தரவிடுமாறு கோரி முன்னாள் அமைச்சர் கெஹிலிய ரம்புகவெல்ல இந்த மனுவை சமர்ப்பித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் தற்போது உறுப்பினர்களாக உள்ள சில அரசியல்வாதிகள் விரைவில் பதவி விலக வேண்டும் என ராமஞ்ச பீடத்தின் கப்பிட்டிகொட ஸ்ரீ விமல தேரர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படாவிட்டால் விரைவில் நாடாளுமன்றம் முதியோர் இல்லமாக மாறிவிடும் என அவர் கேளிக்கையாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகள் 60 வயதில் ஓய்வு பெற வேண்டும் என சட்டம் உள்ளதாக ராமஞ்ச பீடத்தின் கப்பிட்டியகொட ஸ்ரீ விமல தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் 60 வயதிற்கும் மேற்பட்ட பலர் தற்போதைய நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் தற்போதைய நாடாளுமன்றில் உள்ள வயோதிபர்கள் பதவி விலக வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்துக்கு அமைய நாடாளுமன்றில் உள்ள 60 வயதிற்கு மேற்பட்ட அரசியல்வாதிகள் பதவி விலகாவிட்டால் அவர்களுக்கு எதிராக புதிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார். நெடுங்கேணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பொதுமக்கள் மீதான தாக்குதலை அனுமதிக்கின்றார் என்றால் அவரிடம் ஒரு மனநோய் இருக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் அப்படிப்பட்ட அவர் இனவெறி, மதவெறி, பாலினம் சார்ந்த மனநோய்க்கு உட்பட்டவரா என்ற கேள்வி எழும்புகின்றது என்றும் கூறியுள்ளார். வவுனியா வெடுக்குநாரிமலை ஆதிசிவனார் ஆலயத்தில் கைது செய்யப்பட்ட பூசகர் உள்ளிட்ட 8 பேரையும் விடுவிக்க கோரி வவுனியாவில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை அவர் கூறியுள்ளார். நாட்டின் முக்கியமான தேசிய தேர்தல்களான ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை ஒத்திவைக்கும் எந்த ஒரு முயற்சியையும் தாம் எதிர்ப்பதில் உறுதியாக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் சீரமைப்பு குறித்து ராஜபக்ஷ அதிருப்தி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பொதுஜன பெரமுனவுடன் இணைந்திருந்தாலும் அரசாங்கம் உண்மையிலேயே அந்த கட்சியின் கீழ் செயற்படுகின்றதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். உள்ளூர் ஊடகம் ஒன்றுடன் கலந்துரையாடலை நடத்திய அவர்
தேர்ந்தெடுக்கப்பட்ட சில அமைச்சரவை அமைச்சர்கள் மட்டுமே தமது கட்சி அலுவலகத்திற்கு வருகை தருவதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே அதற்கு பதிலாக ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக சுயாதீனமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதி பதவியும் 3/2 பெரும்பான்மையுடன் ஒரு இடத்தில் இருக்கக்கூடாது என்றும் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர அதானி கிரீன் எனர்ஜி என்ற அதானி பசுமை சக்தி நிறுவனத்தின் 2 மூத்த அதிகாரிகளை சந்தித்துள்ளார். அதானி கிரீன் எனர்ஜியின் நிர்வாக இயக்குனர் சாகர் அதானி மற்றும் அதானி எனர்ஜி சொல்யூஷனின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி அனில் சர்தானா ஆகியோர் நேற்று முன்தினம் மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சகத்தில் அமைச்சர் விஜயசேகரவை சந்தித்தனர். மன்னர் மற்றும் பூநகரியில் 484 மெகாவாட் காற்றாலை மின்சக்தி திட்டத்திற்கான மின்சார கொள்முதல் ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்காக குறித்த 2 அதிகாரிகள் இலங்கை வந்துள்ளனர். இந்த நிலையில் மன்னாரில் 250 மெகாவாட் மற்றும் பூநகரியில் 234 மெகாவாட் மின்சாரத்தை தேசிய மின் கட்டமைப்பில் சேர்க்க இலங்கை எதிர்பார்க்கின்றது என்று அமைச்சர் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் ஆழமாக வேரூன்றிய வரலாற்று மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் இலங்கை இந்திய சமூகம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வொன்றின் போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியுடன் தான் கையொப்பமிட்ட தொலைநோக்கு அறிக்கையை நடைமுறைப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி விக்ரமசிங்க இதன்போது எடுத்துரைத்துள்ளார். போரினால் அதிகம் பாதிக்கப்பட்ட வன்னியின் கொக்கு தொடுவாய் பகுதியில் 8 மாதங்களுக்கு முன்னர் கண்டுபிடிக்கப்பட்ட புதைக்குழியிலிருந்து மீட்கப்பட்ட சடலங்கள் தமிழீழ விடுதலை புலிகளினுடையது என தெரிய வந்துள்ளது. கொக்கு தொடுவாய் புதைக்குழியிலிருந்து எடுக்கப்பட்ட சடலங்கள் 1994 மற்றும் 1996 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் புதைக்கப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர்களுடையது என முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் கையளிக்கப்பட்ட இடைக்கால அறிக்கையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ குறிப்பிட்டுள்ளார். பேராசிரியர் ராஜ் சோமதேவ நீதிமன்றில் கையளித்த குறித்த இடைக்கால அறிக்கை மொத்தமாக 35 பக்கங்களை கொண்டமைந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழக்கும் முன்னர் துப்பாக்கி சண்டையை எதிர்கொள்ள வேண்டியிருந்ததாகவும் குறித்த இடைக்கால அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சடலங்கள் புதைக்கப்பட்ட சம்பவம் 1994 ஆண்டுக்கு முன்னர் இடம்பெறவில்லை என்பதோடு 1996க்கு பின்னர் இடம்பெறவில்லை எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியா, சீனா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான பூகோள அரசியல் போட்டிக்கு மத்தியில் மற்றொரு உக்ரைனாக மாறுவதற்கு இலங்கை தயாரில்லை என்ற விடயத்தை இந்தியாவிடம் நாம் தெரிவித்துள்ளோம் என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரர் தெரிவித்துள்ளார். ராஜதந்திர தொடர்பு என்பது மேஜிக் கிடையாது, அது எமக்கு நன்கு தெரியும். வடகொரியா, கியூபா மற்றும் சீனா போன்ற நாடுகளுடன் மட்டும்தான் நமது தொடர்பு இருக்கும் என சிலர் கூறுகின்றனர். இலங்கையை வடகொரியாவாக்குவதற்கு முற்படுகின்றனர் எனவும் பிரசாரம் முன்னெடுக்கப்பட இது தவறு. உலகம் என்று மாறியுள்ளது. உலக பூகோள அரசியலும் மாறியுள்ளது. நாம் இந்தியா, சீனா, அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் உட்பட உலகில் உள்ள அனைத்து நாடுகளுடனும் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுவோம். அதற்கான உறவு கட்டியெழுப்பப்பட்டுள்ளது. இலங்கை சீனாவிடம் அதிகமான கடன் வாங்கியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக இந்தியாவிடம் கடன் வாங்கப்பட்டுள்ளது. தற்பொழுது சர்வதேச நாணய நிதியத்தை நாடியுள்ளனர். IMF என்பது அமெரிக்காதான். அமெரிக்கா, இந்தியா, சீனா என்பன உலக அதிகார அரசியலில் ஈடுபடுகின்றன. அந்த போட்டியில் எமது நாடு சிக்கக்கூடாது. நாம் இந்தியா சென்றிருந்த வேளை நாம் மற்றுமொரு உக்ரைனாக மாறுவதற்கு தயாரில்லை என இந்திய வெளிவிவகார அமைச்சரிடம் தெரிவித்தோம். பிராந்திய பாதுகாப்பு சார்ந்த விடயத்தின் போது சரியான இடத்தில் நாம் நிற்போம். அவர் அதனை ஏற்றுக்கொண்டார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.